விஷால் குணமாக என்ன செய்ய வேண்டும்? மருத்துவர்கள் சொன்ன ஷாக் தகவல். விஷாலின் உடம்பு மிகவும் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பவர். சில பேட்டிகளில் கூட நான் வருடத்திற்கு ஒரு தடவை தான் நான்வெஜ் சாப்பிடுவேன், அதுவும் நண்பர் ஆர்யாவின் பிரியாணி விருந்தில் மட்டும்தான் என்றெல்லாம் பேசுவார் விஷால். அப்படி உணவு பழக்கம் மற்றும் உடல் கட்டமைப்புகளில் கவனமாக இருக்கக்கூடிய விஷாலுக்கு தற்பொழுது ஏற்பட்டுள்ள பாதிப்புகளின் சிம்டம்ஸ் வைத்து பார்க்கும் பொழுது அவருக்கு மனதளவில் அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கலாம் என்பதுதான் முக்கிய காரணமாக இருக்கும் என்று கூறுகிறார்கள் மருத்துவர்கள். காரணம், உடல் பருமன் அதிகம் உள்ளவர்களுக்கு இதுபோன்ற நோய்கள் வரலாம். ஆனால் ஒரு ஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷாலுக்கு இதுபோன்ற நோய்கள் வருது என்றால் அதே போன்று வேறு ஏதாவது தவறான பழக்கங்கள் கூட இதுபோன்ற நோய் பாதிப்பு வருவதற்கு காரணமாக நிச்சயம் இருக்கும் என்று தெரிவிக்கும் மருத்துவர்கள். ஆனால் விஷாலுக்கு அதுபோன்ற தவறான மது அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கங்கள் உள்ளதா என்று உறுதிப்படுத்தாமல் நாம் அந்த முடிவுக்கு வந்துவிட முடியாது என்றும் தெரிவிக்கிறார்கள். மேலும் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து உணவும் கட்டுப்பாட்டுடன் இருந்தாலும் கூட மனதளவில் மகிழ்ச்சி இல்லாமல் அதிக ஸ்ட்ரெஸ் இருந்தால் தற்பொழுது விஷாலுக்கு ஏற்பட்டுள்ள இதே பாதிப்பு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு என தெரிவிக்கும் மருத்துவர்கள். ஹார்மோன், தைராய்டு போன்றவைகள் ஸ்ட்ரெஸ்ஸில் சுரக்கும் பொழுது இதய துடிப்பு அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கும் மருத்துவர்கள். அப்படி தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்வு ஏற்படும் பொழுது அவர்களுக்கு நரம்பியலில் ஸ்ட்ரோக் வருவதை யாராலும் தடுக்க முடியாது என்கிறார்கள் மருத்துவர்கள். அதே நேரத்தில் நியூராலஜியை பொறுத்தவரை மத்த வியாதி போன்று உடனே சரி செய்து டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. ஆனால் தற்பொழுது விஷாலுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த நோய் நீண்ட காலம் சிகிச்சை பெற வேண்டும் என தெரிவிக்கும் மருத்துவர்கள். திறமை வாய்ந்த பிசியோதெரப்பி மருத்துவர்கள், ஸ்பீச் தெரப்பி மருத்துவர்கள் இவர்களெல்லாம் பயிற்சி கொடுத்து மறுபக்கம் விஷாலுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும் வகையில் சைக்கோ தெரப்பி இவை அனைத்தும் கொடுத்து சரி செய்யும் பொழுது விஷாலுக்கு ஏற்பட்டுள்ள நோயிலிருந்து விரைவில் குணமடைய வாய்ப்புகள் இருக்கிறது என தெரிவிக்கும் மருத்துவர்கள். வாழும் பொழுது எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் உடலில் எந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என மருத்துவர்கள் அட்வைஸ் செய்கிறார்கள். அதே நேரத்தில் விஷாலுக்கு முறையாக சிகிச்சை அளித்து வந்தால் அதிகபட்சம் 6 மாதத்தில் இருந்து 7 மாதத்திற்குள் விஷால் பூரண குணமடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் அவர் சினிமாவில் டேய் நானும் மதுரக்காரன் தாண்டா என்று அனல் பறக்கும் ஆக்ஷன் படத்தில் நடிப்பார் என்று மருத்துவர்களும் நம்பிக்கை தெரிவித்துள்ள நிலையில் நீங்களும் விஷால் விரைவில் குணமடைந்து வர வேண்டும் என்று உங்கள் பிரார்த்தனையை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.